இயேசுவால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் அன்பு வழிகளில் நடந்திடுவேன். இயேசுவால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் அன்பு வழிகளில் நடந்திடுவேன். பூமியில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். பூமியில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. இயேசுவால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் அன்பு வழிகளில் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் தோற்றே போய்விடும் எங்கள் இயேசுவால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் தோற்றே போய்விடும் எங்கள் இயேசுவால். எல்பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எல்பலன் ஆரோக்கிய தேவதானமே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் அன்பு வழிகளில் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எங்கள் இயேசுவால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் அன்பு வழிகளில் நடந்திடுவேன். எங்கள் இயேசுவால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் அன்பு வழிகளில் நடந்திடுவேன். இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக ஆசீர்வாதம் யாருக்கு என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆசீர்வாதத்திற்காக ஏங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அனைவரும் ஆசீர்வாதத்தை ஏங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். யார் எனக்காக ஜெபிப்பார்? யார் என்னை ஆசீர்வதிப்பார்? எங்கு ஆசீர்வாத ஜெபக்கூட்டங்கள் நடைபெறும் என்றுதான் இன்றைக்கு மக்களாகி இருக்கிற நாம் அலைமோதி கொண்டும் ஓடிக்கொண்டும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே,
ஆசீர்வதிக்கிற இறைவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்ம அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய அத்தை, என்னுடைய மாமியார் சென்னையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொன்னார்கள். அன்னை தெரேசா பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு வந்தார்களாம். அவர்கள் வருகின்ற பொழுது அவரை பார்க்க அநேக மக்கள் கூட்டம். இவர்களும் பார்க்க சென்றிருக்கிறார்கள். அப்படி கூட்ட நெரிசலில் இருக்கின்ற பொழுது, அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று இவர்கள் அருகிலே சென்றார்கள். அவருடைய தோள்பட்டையின் மீது கரங்களை வைத்து சிரித்த முகத்தோடு சென்றார்களாம். இன்றைய நாள் வரைக்கும் அதை சொல்லுவார்கள். எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த புனிதையினுடைய கரம் என் மீது பட்டது என்று. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். எண்ணிக்கை புஸ்தகம் 24வது அதிகாரம் 1 உள்ள திருவசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரவேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருடைய விருப்பமாகி இருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை உயர்த்த வேண்டும், எல்லா நிலைகளிலும் நீங்கள் வளர்ந்து வர வேண்டும். இதுதான் கடவுளுடைய விருப்பம். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் 4 நிலைகளை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால், ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்பவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது, நேர்மையாளராக இந்த உலகத்திலே வாழ்பவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது, இரக்க குணம், கருணை உள்ளம் கொண்டவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான்காவது பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக கொடுக்கிறவர்களை, உதவுகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆசீர்வாதத்திலே பல நிலைகள் இருந்தாலும், இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற நாம் ஏங்குகின்ற பொழுதுதான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு உரியதாக அது மாற ஆரம்பிக்கும். அப்போ முதலிலே நாம் பார்க்க போகிறோம், கடவுளுக்கு பயந்து வாழ்பவர்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் வருகிறது என்று. திருப்பாடல்கள் புஸ்தகம் 115வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 உள்ள வசனத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது, தமக்கு அஞ்சி நடப்போருக்கு அவர் ஆசி வழங்குவார். அப்போ கடவுளுக்கு பயந்து ஒரு மனுஷன், கடவுளுக்கு பயந்து ஒரு மகள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நடக்க முற்படும் பொழுது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது, ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை எண்ணிலடங்காத நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிக்கிற ஒரு இறைவனாய் இருக்கிறார். நம்மளுடைய ஆண்டவர் பயமுறுத்தி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய இறைவன் அல்ல. அவர் அன்பு நிறைந்த இறைவன் அல்லவா? அவர் இரக்கமே உருவான கடவுள் அல்லவா? அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. ஆனால் அவர் கடவுளுக்கு பயந்து, அவருக்கு பயந்து வாழ்பவர்களுக்குத்தான் முதலிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். விவிலியத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆபிரகாமினுடைய வாழ்வை நாம் பார்க்கலாம். தொடக்க நூல் புஸ்தகம் 22வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 இருந்து 3 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அப்பொழுது ஆபிரகாம் அன்பு செய்த ஒரே மகனாக இருக்கக்கூடிய ஈசாக்கை பார்த்து ஆண்டவராகிய இறைவன் சொல்லுகிறார், நீ அன்பு செய்யும் ஒரே மகன் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு செல் என்று சொல்லி, அங்கு நான் உனக்கு மலையை காட்டக்கூடிய மலையிலே ஒன்றின் மேல் அவனை நீ எரிபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். நான் காட்டக்கூடிய மலையில தான் நீ அவனை என்ன செய்யணும்? எரிபலியாக, ஈசாக்கை பலியாக நீ கொடுக்க வேண்டும். உன்னுடைய விருப்பத்தின்படி பல மலைகள் அந்த இடத்துல இருக்கிறது, குன்றுகள் இருக்கிறது. ஏதோ ஒரு குன்றின் மீது, மலையின் மீது ஏறி ஈசாக்கை நீ பலியிடக்கூடாது. நான் காட்டுகிற மலை எந்த இடத்தை சொல்லுகிறேனோ அந்த இடத்திலே தான் நீ உன்னுடைய மகன் ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செல்லுகிறார். தொடக்க நூல் புஸ்தகத்திலே 22வது அதிகாரம் 12 உள்ள வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பையன் மேலே கையை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்றும் இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். அப்போ கடவுளுக்கு அஞ்சுகிறவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்பிக்கையாளர்களுடைய, விசுவாசிகளுடைய தந்தை என்று ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் ஆபிரகாமின் வழியாக வருகின்ற ஆசீர்வாதம் தான் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு இந்த உலகத்திலே பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப தெய்வ பயம் உள்ளவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இறைவனுக்கு அஞ்சு வாழுகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, புனித தந்தை பியோவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒரு ஆறுதலினுடைய இல்லத்தை கட்டி கொண்டிருக்கிறார்.
அப்படி கட்டி கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக அவருடைய அப்பா ஒரேசியா போர்ஜியானி அவர் வருகிறார். தன் மகனை பார்த்துவிட்டு பேசிவிட்டு அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு தந்தை பியோவினிடத்தில் கேட்கிறார், அப்பா நான் ஊருக்கு செல்ல வேண்டும், எனக்கு ஊருக்கு செல்வதற்கு பணம் தாருப்பா என்று கேட்கின்ற பொழுது தந்தை பியோ சொல்கிறார், அப்பா என்னிடத்தில் பணம் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அப்பா கேட்கிறார், என்ன மகனை நீ இப்படி சொல்லுகிறாய், நீ ஆறுதலுடைய இல்லம் கட்டி கொண்டு இருக்கிறாயே, எவ்வளவு பேர் உனக்கு நன்கொடைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு பணம் உன்னிடத்தில் இருக்கிறது, அப்படி இருக்கின்ற பொழுது அப்பாவிடம் நீ பொய் சொல்லுகிறாயே என்று சொல்லுகின்ற பொழுது பியோ சொல்லுகிறார், அப்பா இந்த பணம் முழுவதும் கடவுளுக்கு உரியது, இதிலே இருந்து ஒரு பணத்தை கூட நான் எடுக்க மாட்டேன். பாருங்க, தெய்வ பயம், கடவுளுக்கு அஞ்சுகிற பயம், தன்னை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார், தன்னை உருவாக்கிறவர் அறிந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு பயம்தான் இன்றைக்கு தந்தை பியோவை புனிதராக மாற்றினது. பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் உயிரோடு கூட இருக்கும் பொழுதே அவர் செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறல, அதிசயம் நடைபெறல நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு பயந்து வாழுகிற ஒரு மகனாக ஒரு மகளாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? லூக்கா 1வது அதிகாரம் 50 உள்ள திருவசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு அஞ்சி நடப்பவருக்கு தலைமுறை தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அப்ப ஆண்டவருக்கு அஞ்சி வாழுகிறவர்களை கடவுள் என்ன செய்கிறாராம்? தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். யோபினுடைய வாழ்க்கையை நம்ம விவிலியத்தில் பார்த்தோம் என்றால், யோபு 1வது அதிகாரம் 1 உள்ள வசனத்தில் அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன குணநலன்களை உடையவர், ஆண்டவருடைய பார்வையில் எப்படிப்பட்டவர் என்பதை மிக அழகாக விவிலியம் எடுத்து சொல்கிறது. எடுத்து வாசித்து பாருங்களேன். ஊசி என்ற ஒரு ஊரிலே யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் அவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே தீயவன், இருளின் ஆதிக்கம், பிசாசானவன் சோதிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்கிறார் யோசனை பண்ணி பாருங்க. அவர் உடல் ஆரோக்கியத்தை அவர் இழந்து விடுகிறார், பிள்ளைகளை அவர் இழந்து போய் விடுகிறார், மிருக ஜீவராசிகளை இழந்து போய் விடுகிறார், அமைதியை இழந்து போய் விடுகிறார், தன்னுடைய சொத்துக்களை இழந்து போய் விடுகிறார், நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்த அந்த ஆறுதல் கிடைக்காத நிலையை அவர் இழந்து போய் விடுகிறார். ஆனால் இவ்வளவு நடந்தும் யோபு ஏதாவது பாவம் செய்தாரா? ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தாரா? அந்த தெய்வ பயம் இருந்ததினால விவிலியத்தில் சொல்லப்படுகிறது. யோபு 1வது அதிகாரம் 22 உள்ள வசனத்திலே, இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. யோபு பாவம் செய்யல, கடவுள் மேல குற்றம் சாட்டல. ஏன்னா தெய்வ பயம் உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் ஆண்டவர் மீதே நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஆண்டவர் என்னை எல்லா ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பார், ஆண்டவர் எல்லா துன்பத்திலிருந்தும் என்னை மீட்டெடுப்பார். ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, இது தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு, தெய்வத்தை அஞ்சுகிறவர்களுக்கு, இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. பிரியமானவர்களே, ஆனால் யோபு கடவுளுக்கு உகந்ததாக வாழ்ந்ததால் அவருடைய பின்னலைமையை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சார் பார்த்தீங்களா? எவ்வளவு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவர் யோபுவை முன்னிலையை காட்டிலும் பின்னலையை ஆசீர்வதித்தார். இதை மட்டும் தான் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய வாயினால் கூட ஆண்டவருக்கு விரோதமாய் அவர் பாவம் செய்யவில்லை. தன்னுடைய நண்பர்களுக்காக அவர் ஜெபம் செய்தார். யோபு 42வது அதிகாரம் 15-16 உள்ள திருவசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள். யோபியினுடைய புதல்வியரை போல அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. அவருடைய தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கு சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன் பின்பு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் பிள்ளைகளுடைய பிள்ளையையும் 4ஆம் தலைமுறைகளையும் அவர் கண்டார். இவ்வாறு யோபு முதுமை அடைந்து, எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இவ்வாறு யோபு முதுமை அடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார். 4 தலைமுறை வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தாருங்க. கடவுளுக்கு அஞ்சுகிறவர்களுக்கு, கடவுளுக்கு பயந்து வாழுகிறவர்களுக்கு தலைமுறைகளை காணக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அப்ப இந்த ஆசீர்வாதம் வேணும்னா ஆனால் தெய்வத்திற்கு பயப்படணும், ஆண்டவருக்கு பயப்படணும், இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம பயப்படணும். ஏன்னா அவரால் என்று வேறு எவராலும் மீட்பு நமக்கு இல்லை. அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தெய்வ பயம் ரொம்ப அவசியம். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், யாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னா நேர்மையாளர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் நேர்மையாளர்கள் என்று பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் ஆசிரியர் 92:12 அவர் சொல்லுவார், நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்தோங்குவார்கள், லெபனானின் கேதுரு மரமென தழைத்து விளங்குவார்கள் என்று.
என் அன்புக்குரியவர்களே, பேரீச்சை மரமானது ஒரு பாலைவனத்திலே வளரக்கூடிய ஒரு மரம். ஆனால் எப்படி அந்த பாலைவனத்திலே ஒரு இனிப்பு நிறைந்த ஒரு மரமாக அது வளர்ந்து வருகிறதோ, அதே போல தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் உலகம் காட்டும் மாதிரியை நாம் பின்பற்றாமல் இறைவனை பின்பற்றி நடக்கின்ற பொழுது நாம் கனி தரக்கூடியவர்களாய் மாறுவோம், நாம் செழித்தோங்குவர்களாய் நம்ம மாறுவோம். கடவுள் நம்மை அளவில்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பார். விவிலியத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்றால், தொடக்க நூல் புஸ்தகம் 7வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 வசனத்திலே ஆண்டவர் நோவாக்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் சொல், ஏனெனில் இந்த தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையாளராக நான் காணுகிறேன். அப்போ பாருங்க, இந்த உலகம் பாவம் நிறைந்து இருந்தாலும், நோவா இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், ஆண்டவருடைய பார்வையிலே நோவா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நேர்மையாளராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களால் என்னால் இன்றைக்கு நேர்மையாய் வாழ முடிகிறதா? நேர்மையாய் குடும்பத்தில் இருக்க முடிகிறதா? நம்மளுடைய பிள்ளைகளை நேர்மையாக வழிநடத்த முடிகிறதா? இன்றைக்கு நம்ம அந்த காரியத்தை நம்ம செய்யலை. ஆனால் ஆண்டவரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை நம்ம விரும்பி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் தலைமையில யார் கை வச்சு ஜெபிப்பா, எனக்கு விடுதலைக்காக யார் ஜெபம் பண்ணுவா, அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நான் நேர்மையாக நான் நடக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய விருப்பத்தின்படி என்னுடைய வாழ்க்கைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? நடைபெற வேண்டும். தொன்பஸ்கோவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது பிரியமானவர்களே, ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். தொன்பஸ்கோ தன்னுடைய ஆற்றறி பிள்ளைகளுக்காக, இந்த ஏழை எளிய மாணவர்களுக்காக அவர் என்ன செய்வார்? கட்டடம் ஒரு பக்கம் கட்டுவார், மறுபக்கத்திலே அவர் என்ன செய்வார்? அந்த உணவுகளை எல்லாம் அவர் தேவைகளை சந்திப்பதற்காக நிதி திரட்டுவார். அது எப்படி திரட்டுவார் என்றால், அவரை யார் வீட்டிற்கு அழைக்கிறார்களோ அவர்கள் வீட்டிற்கு சென்று ஜெபம் செய்து அந்த ஜெபத்திலே அவர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையை எடுத்து தன்னுடைய ஆற்றறி பிள்ளைகளுக்காக, உணவுக்காக, கட்டடத்திற்காக அவர் செலவு செய்வார். இப்படி அவர் இருக்கின்ற பொழுது பிரியமானவர்களே, ஒரு முறை என்ன செய்கிறார்கள் என்றால், அவரை அழைக்கிறார்கள். ஐயா, எங்களுடைய வீட்டிற்கு தொன்போஸ்கோவே வந்து ஜெபம் செய்யுங்கள், உங்களுடைய ஆற்றறிக்கு நாங்கள் ஒரு நன்கொடை கொடுக்கிறோம் என்று. அப்பொழுது அந்த விலாசத்தை கண்டுபிடித்து தொன்போஸ்கோ ஜெபிக்க செல்கிறார். அங்கு பார்த்தீர்கள் என்றால் பெரிய பெரிய சீமாட்டிகள், அங்கே பெரிய பெரிய பணக்காரர்கள் அங்கே இருக்கிறார்கள். தொன்போஸ்கோ உள்ளே போன உடனே வெளியே திரும்பி வருகிறார். அப்பொழுது அங்கே இருக்கிற சீமாட்டிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், தொன்போஸ்கோ, இதோ பாருங்கள், நாங்கள் தான் உங்களை அழைத்தோம், நீங்கள் சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள், ஏன் வெளியே போகிறீர்கள்? இந்த வீடு தான் அந்த வீடு என்று சொல்கிறார்கள். அப்போ தொன்போஸ்கோ சொல்கிறார், இல்லை, நான் சரியான இல்லத்திற்கு நான் வரவில்லை, தவறான இடத்திற்கு வந்துவிட்டேன் என்று சொல்லும் பொழுது, இல்லை தொன்போஸ்கோ, நீங்கள் ஜெபித்து விடுங்கள், இதோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், இல்லை, இந்த காணிக்கை ஒரு நாளும் எனக்கு தேவையில்லாதது. ஏனென்றால் இந்த காணிக்கை ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு காணிக்கை, இந்த காணிக்கையை வைத்து நான் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு, இது ஏழை பிள்ளைகளுக்கும் தேவையில்லை என்று சொல்லி அவர் கடந்து போய் விடுகிறார். பிரியமானவர்களே, அப்போ ஒரு நேர்மையாளர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பாவத்தை கூட வெறுப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி தெரியுமா இருக்குது? யார் எப்படி வேணாலும் சம்பாதிங்க, எப்படி வேணாலும் கொடுங்க, எனக்கு தேவை காணிக்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் தான் இருக்கிறது. ஆனால் புனிதர்களுடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. ஆண்டவரை நேசித்தார்கள், ஆண்டவருக்கு விருப்பமானவர்களாக இந்த உலகத்தில் ஒரு நேர்மையாளர்களாக வாழ விரும்பினார்கள். அப்போ நேர்மையாளராக இன்றைக்கு நம்ம குடும்பத்திலையும், நம்மளுடைய ஊழியத்திலையும், நம்முடைய சமூக வாழ்விலையும் நம்ம வாழ ஆசைப்பட்டோம் என்றால் கடவுள் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது, கருணை நிறைந்த ஒரு உள்ளம் நமக்கு இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கருணை நமக்கு வேணுங்க. இன்றைக்கி ஒரு சிலவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளம் கல் போல இருக்கும், யாரை பார்த்தாலும் இரக்கம் கூட வைக்க மாட்டாங்க, யார் மீது கடிந்து கடிந்து உழுவாங்க, இரக்க குணமே இருக்காது. இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ ஆண்டவருடைய குணம் எப்படிப்பட்டது? ஆண்டவருடைய குணம் கருணை நிறைந்த ஒரு உள்ளம், இரக்கம் நிறைந்த ஒரு உள்ளம். அப்போ இரக்கம் நிறைந்த உள்ளம் உடையவர்களை கடவுள் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் நீதிமொழிகள் புஸ்தகம் 22வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 9 வசனங்கள் சொல்கிறது, கருணை நிறைந்தவர் தன்னுடைய உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார், அவரே ஆசி பெற்றவர். இன்றைக்கு ஒரு சில இடங்களெல்லாம் பார்த்தோன்னா, ஒரு விருந்துக்கு செல்கிறோம், அங்கே விருந்துக்கு செல்கின்ற பொழுதோ அல்லது வீட்டில் சில சமயத்தில் நம்ம உணவுகள் தயாரிக்கின்ற பொழுதோ அந்த உணவு பிடித்ததென்றால் கூட இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க யார் சாப்பிடணும் என்னன்னு கூட தெரியாது, அவங்க பாட்டுக்கு ஒண்டியாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. தான் சாப்பிட்டால் போதும் என்று நினைப்பார்கள். ஆனால் இங்கே
விவிலியத்தில் சொல்லப்படுகிறது, கருணை நிறைந்தவர் தன்னுடைய உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார், அவரே ஆசி பெற்றவர். அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த கருணை நிறைந்த அந்த தாயாக இருந்ததினாலே தானே இன்னைக்கு புனிதராக அவர் உயர்த்தப்பட்டார். இந்த கருணை இன்றைக்கு நம்மோடு கூட இருக்குதாங்க. இன்றைக்கி நம்மளோடு கூட அந்த கருணை வாழ்வை இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கருணையை கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கை சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை, கருணையை நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை. ஆனால் ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஏங்கி கொண்டு இருக்கிறோம், ஆசீர்வாதத்தை நம்ம விரும்பி கொண்டு இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவை தேடி ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அந்த மக்கள் வருகிற பொழுது அவர்களை வெறுமன அனுப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லை. அவர்களுக்கு வயிறார உணவு கொடுத்து தான் அனுப்புகிறார். அப்போ உணவு கொடுத்து அனுப்புகின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தனக்கு இருக்கக்கூடிய அந்த இரக்க குணத்தை தன்னுடைய சீடர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் சீடர்களை பார்த்து இயேசு சொன்னார். லூக்கா 9வது அதிகாரம் 13 வசனத்திலே இயேசு அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்கிறார். சீடர்கள் சொல்றாங்க, எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் தானே இருக்கிறது என்று சொல்கிற பொழுது அவர்களை 50 பேராய் தரையில் அமர வைத்து அந்த மீனையும் அப்பத்தையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது? எல்லாரும் வயிறார உண்டு எஞ்சிய துண்டுகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்போ இந்த கருணை உள்ளத்தை தான் மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை, தன்னை நம்பி இருக்கக்கூடிய இறையாட்சி பணியை செய்யக்கூடிய சீடர்களை ஆண்டவர் அந்த கருணை உள்ளத்தை கொடுக்க விரும்பினார். இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் கருணை உள்ளம் இருக்காங்க? உங்கள் உள்ளத்தில் கருணை உள்ளம் இருந்தது என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எல்லாம் எனக்கு 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 என்று நீங்கள் வாழ மாட்டீர்கள். பிறருக்காக கொடுத்து உதவக்கூடிய மனநிலை உங்களுக்குள்ள வரும். தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய எண்ணத்தை, அந்த கருணை நிறைந்த உள்ளத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். சுயநலத்தின் ஆவியை ஆண்டவர் உடைத்து விடுவார். சுயநலத்தின் ஆவியை ஆண்டவர் உடைத்து விடுவார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறீங்களா? ஆசீர்வாதம் யாருக்குன்னு விரும்புகிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். 4வது நம்ம பார்க்கலாம், யாரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்றால், நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு கொடுக்கிறவர்களை ஆண்டவர் நிரம்ப ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு பாருங்க, நற்செய்தி அறிவிப்பு பணிகள் உண்மையாய் செய்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் யாரும் கிடையாது. அவர்களை தூக்கி நிறுத்துபவர்கள் யாரும் கிடையாது. அவர்களுடைய துன்பங்களிலே, அவருடைய துயரங்களிலே, அவருடைய ஊழிய பாதையில் உடன் இருக்கிறவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் அதே சமயத்திலே இன்றைக்கு போலியாய் ஆண்டவரை பற்றி அறிவித்து கொண்டிருக்கிறவர்கள், நடித்து கொண்டிருக்கிறவர்கள், சிரிப்பு பேசி கொண்டு இருக்கிறவர்கள், கதை சொல்லி கொண்டிருக்கிறவர்கள், இன்றைக்கு நடிப்பு நடிகைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறவர்கள், நாடகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறவர்கள், இவர்கள் இன்றைக்கு செழித்து வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருமே கடவுளுடைய ஊழியர்களை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். ஒரு மரத்தை அதனுடைய கனியை கொண்டு தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். சிலர் பார்த்தீங்கன்னா முகத்தெல்லாம் அப்படியே சோகமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவராகிய இறைவனே இவர்களிடம் நேரடியாக வந்து பேசுவதை போல இருப்பாங்க. இன்றைக்கு நாம் நினைப்போம், ஐயோ இவர் பயங்கரமானவர், எவ்வளோ அமைதியாக சாந்தமாக ரூபமாக இருக்கிறாருன்னு. சில நேரத்தில் அவர்களுடைய கோபத்தை, வெறுப்பை, வைராக்கியத்தை, கூட இருக்கிறவங்கள, கூட வேலை செய்கிறவங்கள அவங்க திட்ட பார்க்கும் பொழுது தான் தெரியும் இவங்களும் இப்படிப்பட்டவங்களா என்று. அப்போ நம்ம கொடுக்குற காணிக்கைகள் கூட நற்செய்தி அறிவிப்பு பணியில் உண்மையாய் கஷ்டப்படுகிறவர்களுக்கு, உண்மையாய் கஷ்டங்களோடு ஆண்டவருடைய பணி செய்கிறவர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டியது கட்டாயம் நம்மளுடைய கடமை. இதைதான் ஆண்டவராகிய இறைவன் மிக அழகாக தெள்ள தெளிவாக சொல்லுகிறார். கொடு உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். சீராக்கு புஸ்தகத்திலே 35வது அதிகாரம் 7 to 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவரை நீ தாராளமாக மாட்சிப்படுத்து, உன் உழைப்பினுடைய முதற்கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே, கொடை வழங்கும் பொழுதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு, 10 பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்குக, உன்னத இறைவன் உனக்கு கொடுப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு, உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு, ஆண்டவரே கைமாறு செய்வார், 7 மடங்கு உனக்கு திருப்பி தருவார். அப்போ ஆண்டவரை நான் மாட்சிமைப்படுத்தணும்னா என்னுடைய உழைப்பினால் சம்பாதித்த அந்த பணத்தை, அந்த ஊதியத்தை ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணிக்கென்று நான் கொடுக்க முற்படுகிற பொழுது ஆண்டவர் அந்த நற்செய்தியின் பணியின் வழியாக எண்ணற்ற மக்கள் மீட்பு அடைகிறார்களே, அந்த மீட்பு அடைகிறது நிமித்தமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் தெரியுங்களா? நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு கொடுக்கிறதுனால நம்மளுடைய முகமெல்லாம் மாறி போய்விடும். ஐயோ நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு கொடுக்கணுமா?
அதுதான் ஃபாதர்ஸுங்க, குருக்கள், கன்னியாஸ்திரிகள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களே, இதில் இவங்க வேற நற்செய்தி அறிவிப்பு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா என்று சொல்லி தான் நம்ம நினைப்போம். பிரியமானவர்களே, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அறுவடையின் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க மன்றாடினீங்க, ஆண்டவர் நற்செய்தியாளர்களை எழுப்புகிறார். ஆனால் அந்த நற்செய்தி பணி உலகமெல்லாம் செல்லணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஜெபத்தால் மட்டுமல்லங்க, நம்ம கொடுக்கக்கூடிய அன்பின் காணிக்கைகளினாலும் நற்செய்தி அறிவிப்பு பணிகள் பிற இடங்களுக்கு செல்லும், பிற மனிதர்களுக்கு செல்லும். ஆனால் நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம்னா, கொடுக்கக்கூடிய மனதே இன்னைக்கு கிடையாது. பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் எங்களுடைய பங்கில இருக்கிறது. கணவன் மனைவி 2 பேரும். இந்த மனைவி பார்த்தீர்கள் என்றால், அவருடைய கணவனுக்கு சரியா கண்ணு தெரியாது, கண் பார்வை குறைந்து போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஆலயத்திற்கு வருவார்கள். ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது ஒரு சிறு காணிக்கையை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்பொழுது நான் சொல்லுவேன், அம்மா இதெல்லாம் எங்களுக்கு வேணாமா, நீங்கள் போய்விடுங்க என்று சொல்லுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஐயா இது உங்களுக்கு நாங்கள் கொடுக்கல, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக கொடுக்குறோம், இதை தயவு செய்து வைத்து கொண்டு சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்க உணவு பரிமாறுறதுக்காக கொடுப்பாங்க. அப்போ அதை ஜெபம் பண்ணி வாங்கி அதை வைத்து கொள்ளுவோம். அப்போ வைத்து கொள்ள முடியாது. ஒரு நாள் சமீபத்திலே நான் ஒரு ஹோட்டலுக்கு நான் சென்றேன். அங்கே சாப்பிடுவதற்கு செல்லும் பொழுது அந்த இடத்துல டேபிள் கிளீனிங்க்கு ஒரு அம்மா அதட்டி கூப்பிட்றாங்க, வந்து இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுப்பான்னு. அந்த இடத்துல பார்த்தா அந்த அம்மா யார் என்றால், அந்த எளியவராய் இருக்கக்கூடிய அந்த அம்மா தான் அந்த இடத்த சுத்தம் செய்கிறாங்க. என் கண்களிலே தண்ணீர் வந்தது. நான் கேட்டேன், அம்மா என்ன இங்கே வேலை செய்கிறீங்களா நீங்கன்னு? ஆமாய்யா, நான் இங்கே தான்யா நான் வேலை செய்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் டேபிள் துடைக்கணும், அப்புறம் இருக்கிற பாத்திரங்களையெல்லாம் கொண்டு வந்து போடுவாங்க, அதை கழுவி தூய்மைப்படுத்தி சுடு தண்ணிலையும் கழுவி திருப்பி நாங்கள் வைப்போம். காலையில் 10 மணிக்கு வந்தோன்னா அதோட சாயங்காலம் 7 மணிக்கு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டத்தை அவங்க சொல்லும் பொழுது என் உள்ளம் மிகவும் வேதனைப்பட்டது. இதில் தியானத்துக்கு வேற வருவாங்க பணம் கட்டி. நான் கேட்டேன், தயவு செய்து நீங்கள் வராதிங்க, இருக்கிற இடத்திலே இருந்து நீங்கள் ஆண்டவரை ஆராதித்தால் போதும், ஏன் இப்படி பணம் செலவு பண்ணி நீங்கள் வருன்ற பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஐயா இதோ பாருங்க, இது நாங்கள் எங்களுடைய ஆன்மா மீட்பிற்காகத்தான் தியானத்திற்கு வருகிறோமே வழிய உங்களை பார்ப்பதற்காக அல்ல, குருக்களை பார்ப்பதற்காக அல்ல, எங்கள் ஆன்மா மீட்பிற்காக நாங்கள் வருகிறோம். இது வருடத்திற்கு ஒரு முறைதான். பாருங்க, அவருடைய கணவரை கையை பிடித்து கொண்டே வருவாங்க. இதுதாங்க நம்பிக்கை. எனக்கு எத்தனையோ பேருக்கு பணம் இருக்குது, கொடுக்க மனசு இருக்காது. எத்தனையோ பேர்கிட்ட பணம் இருக்குது, தியானத்தில் பங்கெடுக்க மாட்டாங்க. இந்த பணம்லாம் போயிருமா, இந்த பணம் அங்கே கட்டணுமா, அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த தாயானவள் பாருங்க, அந்த பணத்தை பார்க்கல, அந்த எளிய அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு அந்த கஷ்டத்தின் மத்தியில் தன்னுடைய ஆன்மாவை பாதுகாக்க, கடவுள் தன்னை ஆசீர்வதிக்க அவர்கள் கொடுக்கிற அந்த எளிய காணிக்கைகள் கூட, அந்த தியானம் வைத்து கொடுக்கிற காணிக்கைகள் கூட ஆசீர்வாதமாய் அமைகிறது. இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? யோசனை பண்ணி பாருங்க. ஆசீர்வாதம் இல்லையேன்னு நம்ம இருக்கிறோமே, எப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி ஆண்டவர் நம்மை உயர்த்த முடியும்? புனித ஜெரால்டு மஜிலாவுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவர் தையல் வேலை செய்து கொண்டு இருக்கின்றவராக இருக்கிறார். ஆனால் அந்த தையல் வேலையில் வந்த வருமானத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறார். ஒன்று அவருடைய வருவாய், அவருடைய செலவுகளுக்காக, 2வது ஏழை எளியவர்களுக்காக, 3வது மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக, உத்தரிப்பு நிலையில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களுக்காக எடுத்து வைத்து திருப்பலிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவராக இருந்தார். இன்றைக்கு நம்ம பார்த்தோன்னா, இன்னைக்கு நம்ம எதையுமே நம்ம செய்கிறது கிடையாதுங்க. ஏழைகளுக்கு உதவுறது கிடையாது, இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பது கிடையாது. இன்றைக்கு எதையுமே நம்ம செய்யலை. எல்லாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது எனக்கு தனக்கு மட்டும்தான், அதை சேர்த்து வைக்கணும் என்று தான் இருக்கிறோம். யார் யாரெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வருகிறது என்பதை கண்கூடாக என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேங்க. கடவுளுக்கு கொடுக்கணும், நற்செய்தி அறிவிப்பு பணி கொடுக்கணும், நற்செய்தி பணி செய்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். பரிசுத்த திருமறை நூலிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 19லிருந்து 21 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு உங்களுக்கு எங்கெங்க சொத்து இருக்குது? இன்னைக்கு கோடிக்கணக்காக இங்கே சொத்து இருந்தாலும் பரலோகத்தில் நீங்கள் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் தெல்ல தெளிவாக சொல்லுகிறாரு, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்காத வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அழிந்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். பணம் நமக்கு தேவைங்க.
ஆனால் ஆன்ம ஆதாயம் அதை விட நமக்கு முக்கியம். நற்செய்தி அறிவிப்பு பணி செய்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து பாருங்களேன். அவங்களுடைய தேவைகள் எத்தனையோ தேவைகள் இருக்கும். குடும்பத்திற்குரிய காரியமாக இருக்கும், ஊழியத்துக்குரிய காரியமாக இருக்கும், ஊழியத்தை வளர்க்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும், நேர்ச்சை உணவுகள் கொடுத்து கொண்டு இருப்பாங்க, பல காரியங்களை நற்செய்தி அறிவிப்பு பணிகள் செய்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படியோ செய்யட்டும், ஆண்டவர் மேலேருந்து பார்த்துக்குவார், அவங்கள ஆசீர்வதிப்பார், நம்ம வாழ்த்து கூறினா மட்டும் பத்தாதுங்க. ஆசீர்வாதம் வேணும்னா நற்செய்தி அறிவிப்பு பணி செய்கிறவர்களுக்காக கொடுக்கக்கூடிய மனது இருந்தால்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ஆசீர்வாதத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டீரா? நீர் ஆசீர்வதிக்கும் வரை உம்மை நாங்கள் விட போவதில்லை என்று யாக்கோப்பை போல உம்மை நோக்கி அவர்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு இழப்புகள், அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வதிக்கக்கூடிய கரங்கள் ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா இந்த வழியில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை எல்லாம் தொட்டு ஆசீர்வதித்தீரே. 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவரே ஆசீர்வதித்தீரே. அவ்விதமாக ஆண்டவரை மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே சென்றீரே. இந்த பிள்ளைகள் தங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இவர்களுடைய வறுமை, இவர்களுடைய தரித்திரம், குடும்பங்களில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்கள் உம்முடைய நாமத்தினாலே நிகழ்வதாக. ஆண்டவரே, இவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளினுடைய ஆவிகளும் ஆண்டவரை வெளியேறும்படியாய் இந்த வழியிலே ஜெபிக்கிறோம். இவருடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கும்படியாய் இந்த வழியிலே ஜெபிக்கிறோம். இவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை மாற்றி ஆண்டவரே இவர்கள் உள்ள மகிழ்ச்சியால் நிரம்பும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி கிளாடிஸ் செல்வராஜ், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி நிர்மலா லாசர் சூசிராஜ், திருமதி மெர்சி தமிழ்ச்செல்வன், திருமதி பிரிஜிட் கிறிஸ்டிராயன், திருமதி ஹேமா சுரேஷ், திரு அடைக்கல சாமிதாஸ், இந்த குடும்பத்தை அபரிதமாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அப்பா, இதோ ஆசீர்வாதம் யாருக்கு என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உலக நாடுகளிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வாதங்கள் கடந்து செல்லும்படியா இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுத்து ஓடும்படியா இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய கஷ்டங்கள், அவர்களுடைய இழிநிலைகள் எல்லாம் மாறி எல்லா நிலையிலும் உயர்த்தி இவர்கள் ஆசீர்வாதம் பெற்று சாட்சிகளாக இருக்க உம்முடைய கரம், உம்முடைய ஆசீர்வாதம் வழி நடத்தட்டும். எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பெறும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேல் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் எல்லை உயர்த்திடுவார். உயர்வடைவேல் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். இல்லல் இயேசுவார், இல்லல் இயேசுவார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தல் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தல் அன்பு வழிகளில் நடத்திடுவேன். இல்லல் இயேசுவார், இல்லல் இயேசுவார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தல் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தல் அன்பு வழிகளில் நடத்திடுவேன். அன்பிற்குரியவர்களே, கத்தோலிக்க திருஅவையின் போதனைகளையும் புனிதர்களின் உறவுகளையும் அறிந்து குழு சபங்களிலும் அன்பியங்களிலும் இறைவார்த்தையை பகிர உங்களுக்கு விருப்பமா, ஆர்வமா? அப்படியெனில் பல்வேறு தலைப்புகளில் விவிலிய அடிப்படையில் நீங்கள் பார்க்க, புரிந்து கொள்ள இயேசுவே நம் மீட்பர் குழுவினரின் YNM சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி.